ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மை ப்ரைவேட் பாடிகார்டோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஜோஹனை வந்து ஃபெலியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவ தான்ப்பா ஃபெலி, நம்ம இவளை தான் வந்து தத்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட 4 பிரின்ஸுக்குமே செம ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இது, இப்படிலாம் வந்துட்டு சொல்லாமல் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அதிர்ச்சியை கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நவீரோ வந்துட்டு சொல்கிறாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறதே எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு 4 அழகான பிள்ளைகளை பெற்று வச்சுக்கிட்டு எதுக்கு உங்களுக்கு இப்படி தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே ஜோஹன் வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும்பா, எனக்கு வந்துட்டு ஃபெலியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை தத்தெடுக்கணும்னு ஆசைப்படுறேன், முதல்ல எல்லாரும் உட்காருங்க பேசலாம், உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. உட்காந்து உங்கள் தங்கச்சி கூட பேசுங்கப்பான்னு சொன்ன உடனே நம்ம ராகாவுக்கு செம காண்டாயிடுது. யாருக்கு தங்கச்சி? எனக்கு 3 தம்பி மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாரையாவது தத்தெடுக்கணும்னு தோணுச்சுன்னா எங்ககிட்ட ஒரு வார்த்தை வந்து கேட்டிருக்கலாம், இப்படி யாரை தத்தெடுக்கலாம், அந்த மாதிரி இவ்வளோ போய் தத்தெடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் போயிடுறாங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நவீரவும் ஹெல்காவும் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தத்தெடுக்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து முன்னாடியே எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே, நீங்கள் ஏன் வந்து தனியாக முடிவெடுத்தீங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த தத்தெடுக்க போகிற பொண்ணு யார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி எதுவுமே எங்ககிட்ட சொல்லாமல் திடீர்னு நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குறைநறையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறதுல ஜோர்டன் மட்டும்தான் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, அமைதியாகவே இருக்கிறாரு. இங்கே என்ன நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இவருக்கு நம்ம ஃபெல்லி வந்து தங்கச்சியாக வர்றதுல வந்துட்டு சம்மதம் தான் நினைக்கிறேன், அதனால தான் அமைதியாக சைலண்டாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இவங்களுக்குள்ளேயே சண்டை வரதை பார்த்துட்டு நம்ம ஃபெல்லிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ வருஷமாக வந்து தத்து போக வேண்டாம், இங்கேயே ஆர்ஃபனேஜ்லேயே இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும் இப்படி வந்து தத்தெடுக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்மளுக்கும் வந்து ஒரு ஃபேமிலி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வர நேரத்தில் இந்த மாதிரி நடந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க வெளியில் கிளம்பி போகிறாங்க. போகும்போது தான் பார்க்குறாங்க ராகா கையில் எதையோ வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஃபெல்லியோட தொலைஞ்ச நெக்லஸ். உடனே ஃபெல்லி வந்துட்டு அது என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராகா வந்துட்டு இந்த மாதிரி சீப்பான நெக்லஸ் எல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இதெல்லாம் வந்துட்டு முக்கியமும் கிடையாது, தேவையும் கிடையாது, இதெல்லாம் காய்லாங்கடையில் போட்டால் கூட ஒன்றுமே தேராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெல்லி மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு சொல்கிறாங்க. நீ வந்துட்டு எங்கள் அப்பா உன்னை தத்தெடுக்க வந்திருக்காருல, எனக்கு வந்து தத்து போக வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறேன், இந்த நெக்லஸை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபெல்லிக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, அமைதியாகவே இருக்காங்க. இப்படி நம்ம ஃபெல்லியும் ராகாவும் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே வந்துட்டு நவீரவும் ஹெல்காவும் வந்து கேட்குறாங்க, அதான் நாங்கள் வந்துட்டு நல்லா வளர்ந்துட்டோமே, உங்களுக்கு இருக்கிற 4 பையங்களும் வந்து நல்லா வளர்ந்த பையங்க தான், நீங்கள் எதுக்கு வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு ஒரு பொண்ணை தத்தெடுக்கணுன்ட்டு ஆசைப்படுறீங்கப்பா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. இப்போ தான் ஜோர்டன் வந்து வாயே திறக்கிறாரு, நீங்கள் வந்துட்டு முன்னாடியே எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம இங்கே வாரோம் அப்படின்னால சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. இப்போ ஜோஹன் சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை தத்தெடுக்கணுன்ட்டு ஆசை, என்னோட ஆசையை நான் நிறைவேற்றக்கூடாதா? அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா நீங்கள் இங்கே வந்திருப்பீங்களா? இது வந்து என்னோட ஆசை மட்டும் கிடையாது, இறந்து போனால் உங்கள் அம்மாவோட ஆசையும் தான், அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. இப்போ நம்ம ஃபெல்லியும் உள்ளே வந்துடுறாங்க. அவங்க உள்ளே வரவும் ஹெல்கா வந்து சொல்கிறாங்க, இங்கே வந்து 1 மணி நேரம் கூட ஆயிருக்காது, அந்த பொண்ணால் ஒரு குடும்பமே பிரிய போதே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஃபெல்லிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து தத்து வரல, எனக்கு வந்து உங்கள் கூட வந்துட்டு உங்களோட பொண்ணாக வர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே ஐடா மேமும் பின்னாடியே போகிறாங்க. அப்போ ஜோஹன் வந்து இருங்க நான் போயிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபெலியோட ரூம்குள்ளே போயிட்டு, ஃபெலி நான் வந்து கொஞ்சம் கூட பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு உன்னை வந்து பொண்ணாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்குமா, எனக்கும் என்னோட ஒய்ஃப்க்கும் ஒரு குழந்தை வேணும், பொன் குழந்தை வேணும்னு ரொம்ப நாளாக ஆசை, ஆனால் எங்களுக்கு பிறந்தது 4மே பையங்க தான், எனக்கு உன்னை வந்துட்டு பார்க்கும் போதுலாம் எனக்கு ஒரு
பொண்ணு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாம்மா தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னாலுமே ஃபெல்லியோட மனசு மாறுற மாதிரியே இல்லை. அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் உங்களோட பையங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னைய ஒரு தங்கச்சியாக பிடிக்கல. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு என்னைய பார்த்தாலே கோவம் தான் வருது. அப்படி இருக்கும்போது நான் வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வரும். நான் அதனால் வந்துட்டு நான் ஆர்ஃபனேஜ்லேயே இருக்கேன். என்ன மாதிரிப்பட்ட குழந்தைங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் ஆர்ஃபனேஜ் தான் வந்துட்டு வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜோஹன் வந்துட்டு, ஏமா நீ அப்படிலாம் நினைக்கிற, அப்படிலாம் நினைக்காத. நீ வேணா இப்படி பண்ண, ஒரு 3 மாதம் எங்கள் வீட்டில் வந்து தங்கு. உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா இரு, இல்லைன்னா வந்து திருப்பி நீ ஆர்ஃபனேஜ்க்கே வந்துக்கோ. நான் அதுக்கு வந்து எந்த ஒரு தடையுமாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியும் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்குறாங்க, இதுவும் நல்லா தாயே இருக்குது. ஒரு 3 மாதம் போய் இருந்து பார்ப்போம். பிடிக்கல அப்படின்னா திருப்பியும் ஆர்ஃபனேஜ்க்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. நம்ம 4 பிரின்ஸும் திருப்பியும் வீட்டுக்கே போயிடுறாங்க. அதுலேயும் ராகா செம காண்டா இருக்காரு. ரூம்குள்ளே போயிட்டு கதவை டப்பு டிப்புன்னு அடிச்சுட்டு ரொம்பவே வந்து கோவமாக இருக்காங்க. அவங்களோட ட்ராயர் ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அது அவங்களோட அம்மா ஃபோட்டோவாக இருக்கும் போல். கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது அவங்களுக்கு, அவங்க அம்மா இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஜோர்டன் வந்து உள்ளே வந்துடுறாங்க. உடனே ஃபோட்டோவை மறைச்சி வச்சிடுறாங்க. இப்போ இவருக்கு என்ன வேண்டாம், எதுக்குடா இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணை தத்தெடுக்கணும்ட்டு ஆசைப்படுறாரு, அதான் நம்ம 4 பேர் இருக்கோம்ல, அது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு ராகா கத்திக்கிட்டே இருக்கும்போது ஜோர்டன் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து இப்போ தான் வந்துட்டு பொண்ணை தத்தெடுக்கணுன்ட்டு யோசிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க முன்னாடியே யோசிச்சிருப்பாங்கன்ட்டு எனக்கு தோணுது. ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட எப்படி சொல்லணுன்ட்டு தெரியாமல் இருந்திருக்கலாம் மேபி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே இவங்க 2 பேருக்குள்ளே கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. எனக்கு அவள் இங்கே வந்து தங்குறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, முதல்ல எனக்கு அவளையே பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜோர்டன் வந்துட்டு, நீ வந்து அப்பா மாறிடுடா, அப்பா வந்துட்டு ஒரு முடிவெடுத்தாரு அப்படின்னா வந்துட்டு அதுலேருந்து மாறவே மாட்டார். அதே கோவம் அதே இது உனக்கும் இருக்குடா. அது மட்டும் இல்லாமல் அப்பா இப்போ ஒரு முடிவெடுத்துட்டாரு, கண்டிப்பாக அதுலேருந்து மாறவே மாட்டார். எப்படியாவது ஃபெலியை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அவங்க 2 பேருக்கு நடுவில் கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. அடுத்த நாளே ஃபெல்லி பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு ஆர்ஃபனேஜ்லேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கே இருக்கிற அவங்களோட தம்பி தங்கச்சி எல்லாமே வந்துட்டு ஃபெல்லியை வந்து அனுப்புறதுக்கு மனசே இல்லாமல் அனுப்பி வைக்கிறாங்க. ஃபெல்லி நீ இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்க போகிறோன்னே தெரில, ஃபெல்லி நல்லா சாப்பிடு, நல்லா இரு சரியா ஃபெல்லி, அப்பப்போ எங்களெல்லாம் வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெல்லியை வந்து கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களை அப்பப்போ வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஐடா மேமும் வந்துட்டு ஃபெல்லிக்கிட்ட சொல்கிறாங்க, ஃபெல்லி உனக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா வந்துட்டு நீ எப்போனாலும் இங்கே வரலாம், இந்த ஆர்ஃபனேஜ் உனக்காண்டி எப்போதுமே திறந்து தான் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடா மேம் கிட்ட ஃபெல்லியை வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ வருஷம் என்ன வந்துட்டு உங்களோட சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைய ஆர்ஃபனேஜில் கொஞ்சம் வருஷம் தான் வச்சுருப்பாங்க, ஆனால் நீங்கள் என்னை இவ்வளோ வருஷம் வச்சு என்னைய வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டீங்க. நான் இந்த நன்றி கடனை எப்போதுமே மறக்கவே மாட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பாசமலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஜோர்டன் கரெக்டாக வந்துடுறாங்க. என்னோட பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஐடா மேமும் சரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஃபெல்லியும் அங்கேருந்து கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. ஃபெல்லி அவங்க புது வீட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கிற வேலைக்காரங்க வாக்கி டாக்கி மூலியமாக மேடம் ஃபெல்லி வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 2 பேர் வந்து அவங்களோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஃபெல்லிக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது, என்னடா இது வாக்கி டாக்கி மூலியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இங்கே டைரக்ட் கான்டாக்டே இருக்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இது வீடா அரண்மனையா இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ தான் 4 பிரின்ஸும் கீழே நடந்து வராங்க. அங்கே இருக்கிற 4 பேர்த்துலையுமே வந்துட்டு ஜோர்டன் மட்டும்தான் நம்ம ஃபெல்லியை வந்துட்டு கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு வரவேற்கிறாங்க. மிச்சம் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் காண்டாக தான் இருக்காங்க. ஏன்டா இவங்க வந்தா நம்ம உயிரை எடுக்கிறதுக்காண்டியே வந்திருப்பா போலையே, எப்படியாவது இவளை இங்கேருந்து சீக்கிரமாக விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ராகாக்கெலாம் இவங்க வந்ததில் சுத்தமாக விருப்பமே இல்லை, ஒரு மாதிரி முறைச்சி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபெல்லியை அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூம் டோரில் வந்துட்டு பாஸ்வேர்ட் போட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற வேலைக்காரங்க வந்து இப்படி தான் இந்த பாஸ்வேர்ட் போட்டு தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்ட் வந்து எழுதி நம்ம ஃபெல்லிக்கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஃபெல்லிக்கு என்னடா இது பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு நார்மல் டோர்லாம் இங்கே கிடையாது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜோர்டன் வந்து சொல்கிறாங்க, இல்லை ஃபெல்லி இங்கே இருக்கிற எல்லா டோர்லேயுமே வந்துட்டு சீக்ரெட் பாஸ்வேர்டு உண்டு, பாஸ்வேர்ட் போட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், நீ ஓப்பன் பண்ணும்போது மட்டும் பாஸ்வேர்ட் போட்டால் போதும், நீ உள்ளே போன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்
ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு அது லாக் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ பாஸ்வேர்டெல்லாம் போட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரூம்குள்ளே போய் பார்த்தா செம்ம பெருசாக இருக்குது. நம்ம ஃபெல்லி இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையிலேயே இவ்வளோ பெரிய ரூமில் தங்கினது கிடையாது. உடனே கேட்குறாங்க, என் கூட வேறு யாராவது தங்குவாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே அங்கே இருக்கிற அந்த வேலைக்காரங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, இல்லை மேடம், இந்த ரூம் வந்து உங்களுக்கு மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான் இங்கே தங்குவீங்க அப்படின்னு சொன்னோடனே ஃபெல்லி வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த ரூம் எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த வேலைக்காரங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் டெக்னிக் தான் மேம். நீங்கள் வந்து லைட் ஆன் சொன்னால் லைட் ஆன் ஆகும், லைட் ஆஃப்னு சொன்னால் லைட் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு லைட் ஆஃப்ன்றாங்க. நம்ம ஃபெல்லிக்கு தான் இருட்டுனா பயமாச்சு. உடனே அவங்கள பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. சீக்கிரம் லைட்டை போடுங்கன்னு சொன்னோன்னே ஜார்டன் வந்து லைட் ஆன் சொன்னோன்னே லைட் வந்துடுது. உடனே ஹெல்கா வந்துட்டு, ஐயா இருட்டுக்கெல்லாம் பயப்படுறா சின்ன புள்ளடாய்வா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நவீரோ கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஜோர்டன் வந்துட்டு அவங்கள லைட்டாக முறைச்சி பார்க்குறாங்க. ஃபெல்லி, நீ வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்திருப்பா, அதனால உனக்கு டயர்டாக இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே வந்து வெளியில் கிளம்பி போகிறாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஃபெல்லியும் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போகிற நேரம் பார்த்தா அங்கே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்லாம் இருக்கும்ல, அதில் வந்துட்டு ராகா அவங்கள கூப்பிடுறாங்க, கீழே வாங்க அப்படின்ட்டு வந்து கேட்குது. உடனே ஃபெல்லியும், இவன் எதுக்குடா நம்மளை கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தேகத்தோடையே கீழே இறங்கி வராங்க. வந்து பார்த்தா ராகா நிற்கிறாங்க. கொஞ்சம் வா வெளியில் போகணும் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஃபெல்லிக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, என்னடா இது நம்மளை வெளியில் போகணுன்ட்டு கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, மற்றவங்கெல்லாம் வரட்டும், மற்றவங்களுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களா, நம்ம 2 பேர் தான் போகிறோம், சீக்கிரமா வா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. ஐயோ, இவன் நம்மளுக்கு இன்னைக்கு என்ன ஆப்பு வச்சிருக்கான்ட்டு தெரியலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபெல்லியும் வந்துட்டு, இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீ எப்போ பார்த்தாலும் தொணன்ட்டு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பியா, ஏன்டி நோயின்ட்டு பேசிக்கிட்டே இருக்க, கொஞ்சம் கூட அமைதியாக இருக்க மாட்டியான்ட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா, எங்கே போகிறோம் தானே கேட்டேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியதுக்கு சீக்கிரமாக காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஃபெல்லியை கார்லேருந்து இறங்க சொல்கிறாங்க. ஃபெல்லி, கொஞ்சம் கார்லேருந்து இறங்க அப்படிங்கிறாங்க. ஃபெல்லியும் வந்துட்டு ஒரு மாதிரி சந்தேகத்தோடையே பார்க்குறாங்க, எதுக்கு நம்மளை இறங்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இறங்க ஃபெல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெல்லியை இறக்கி விட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு திருப்பியும் வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அப்பாடா, தொல்லை உழைஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஜாலியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக அவன் மூஞ்ச பார்க்கவே வேண்டாம், நிம்மதியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மின்னல் அடிக்குது. என்னடா கடவுளே, எனக்கு வந்த சோதனை, இப்போதான் மழை பெய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவளை கூப்பிட போகலாமா வேண்டாமான்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் ராகா அவளை கூப்பிட்டு போகவா வேண்டாமான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃபெல்லி, எப்பண்டா ராகா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, இன்னொரு நாள் அவளை வச்சு நல்லா கலாய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கார் எடுத்துட்டு அவங்கள எங்கே இறக்கி விட்டாங்களோ அதே இடத்துக்கு போயிட்டு தேடுறாங்க. ஆனால் அங்கே ஃபெல்லியை காணும். உடனே கொடையெல்லாம் எடுத்துட்டு ஃபெல்லின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஓரமாக நம்ம ஃபெல்லியை வந்துட்டு மலையில் நினைஞ்ச காக்கா மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி, நான் உன்னை எங்கே இறக்கி விட்டேனோ அங்கே நிற்க மாட்டியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே ஃபெல்லியை வந்துட்டு, ஏதோ பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் சும்மா இருந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து இப்படி மலையில் காக்கா மாதிரி நனைய வச்சது மட்டும் இல்லாமல் என்னையே கத்திக்கிட்டு இருக்கியோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே ராகா வந்துட்டு, அதான் கூப்பிட வந்துட்டேன்ல, எதுக்குடி சும்மா கத்திக்கிட்டே இருக்க, சீக்கிரமாக காரில் ஏறடி அப்படிங்கிறாங்க. நம்ம ஃபெல்லியும் செம காண்டாகி காரில் ஏற போகிறாங்க. எப்படியோ 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறதுக்காக கிளம்பி நிற்கிறாங்க. அப்போ ஜோஹன் வந்து எல்லோரும் பார்த்து போயிட்டு வாங்கப்பா, ஃபெல்லி நீ வந்துட்டு இவங்க கூட வந்து ஸ்கூலுக்கு போயிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபெல்லியை வந்துட்டு ஜோஹனுக்கு மரியாதைலாம் கொடுத்து, அப்பா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இது, நம்ம அப்பாவுக்கு ஐஸ்லாம் வைக்கிறா, வந்த முத நாளே வந்துட்டு நம்ம அப்பா மனசை வந்து கவர் பண்ணிட்டாலே, நம்ம கூட இந்த அளவுக்கு நம்ம அப்பாவுக்கு மரியாதை கொடுத்தது இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஜோர்டன் ஆளாவே வந்துட்டு, அப்பா நான் இன்னைக்கு வந்துட்டு என்னோட காரில் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ஜூட் விட்டுறாரு. வேறு வழியே இல்லாமல் நம்ம ராகா தான் வந்து ஃபெல்லியை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் வந்து ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஃபெல்லியை வந்து, ஃபெல்லி கார்லேருந்து வெளியில் இறங்கு அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா, ஸ்கூல் தான் பக்கத்தில் வந்துட்டுல, ஸ்கூலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ஃபெல்லி சொல்கிறது கேட்க மாட்டேன், சீக்கிரமாக கார்லேருந்து வெளியில் இறங்குடி அப்படிங்கிறாங்க. என்னடா இது, சுத்த பைத்தியக்காரனக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கார்லேருந்து வெளியில் இறங்குறாங்க. அப்போ தான் டைமை செக் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகிட்டு
அதனால வேக வேகமாக ஓடி போய் கேட் கிட்ட கரெக்டாக அவங்க போகிற நேரம் பார்த்து கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு, ஏம்மா சீக்கிரமாக வரமாட்டேன், ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு டைம் ஆயிட்டுமா, இதுக்கு மேலே நாங்கள் யாரையும் உள்ள விட மாட்டோமா, மரியாதையாக திருப்பி வீட்டுக்கே போயிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபில்லியும் வந்து திருப்பி வீட்டுக்கு போகிற மாதிரியே ஆக்டிங் போடுறாங்க. வாட்ச்மேனும் திருப்பி உள்ளே போகிறாரு. ஆனால் வாட்ச்மேன் பார்க்காத நேரமாக பார்த்து கேட்டெல்லாம் தாவி குதிச்சு குரங்கு வித்தையெல்லாம் காட்டி நம்ம ஃபெல்லி வந்து எப்படியோ ஸ்கூலுக்குள்ளே போயிடுறாங்க. ஹெல்காவும் நவீராவும் கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு அவங்க 2 பேரையும் கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்கள வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு சைட் அடிக்கிறாங்க. ஒரே பொண்ணை 2 பேர் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து கரெக்டாக நம்ம ஃபெல்லி வர ஹெல்கா நம்ம ஃபெல்லியை இடிச்சு போட்டு, ஏமா உனக்கு கண்ணு தெரியாதா, இப்படி தான் வந்துட்டு போகிற வர ஆளெல்லாம் இடிப்பியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீ தான்டா ஒழுங்காக பார்க்காம என்னையும் இடிச்சு போட்டு கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. நான் அடிச்சேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ, அமைதியாக போயிரு அப்படிங்கிறாங்க. நம்ம ஃபெல்லியும் இடித்தது மட்டும் இல்லாமல் ஒரு மன்னிப்பும் கேட்காம நான் தான் இடித்தேன்னு ஏன் மேலே வேற பழிய போட்டுறியோடா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி நீ தாண்டி இடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை வந்து கண்ணில் பட்ட மவளை நசுக்கிடுவான், ஓடி போயிரு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அப்போ பார்த்து நம்ம ஃபெல்லியோட ஃப்ரெண்டு வர, என்னாச்சு ஃபெல்லி ஏன் இன்னைக்கு லேட்டாக வந்த அப்படிங்கிறாங்க. எல்லாம் இவங்களால தாண்டி, இந்த 4 பிரின்ஸால தான் அப்படிங்கிறாங்க. ஃபெல்லி உன்னால் வந்து இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் என் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ரகா வந்து இன்னைக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காண்டி வந்துட்டு ஒரு கண்டென்ட் வந்து வீடியோ எடுக்க போகிறானா, அதை பார்க்குறதுக்கு நிறைய பொண்ணுங்க போவாங்கடி, நானும் போகணுன்னு ஆசைப்பட்றேன் வா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. சரி வாரேன், வந்து தொலைகிறேன், வேறு என்னடி பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஸ்கூலும் முடியுது, ராகாவோட ஸ்டண்ட்டும் ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ராகா மச்சி கலக்கடா மச்சி, அப்படி தான் மச்சி, செமையாக ஓட்டுற மச்சி, காரை நல்லா ஓட்டு மச்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஃபெல்லிக்கு என்னடா இது, இவன் ஓட்டுற காருக்கு இவ்வளோ பேர் வேற பார்க்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெல்லியை அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காரெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு இந்த காரை பற்றி ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை வந்துட்டு என் கூட இந்த காரில் வந்து கூட்டிகிட்டு போக போகிறேன், அவங்களோட ரிவ்யூவை நம்ம வந்து இன்றைக்கி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெல்லியை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஃபெல்லியை வந்து விடுறா, நான் வரமாட்டேன், என்னைய விட்டு தொலை அப்படிங்கிறாங்க. ஆனால் ராகா விடுற மாதிரியே இல்லை. என்ன பயமா, ஒழுங்காக வந்துடுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெல்லியை கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சுட்டு வந்துட்டு கேட்குறாங்க. காரில் போகிறதுக்கு அவ்வளோ பயமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயம்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி கார் ஓட்டும் போது வாமிட் மட்டும் பண்ணாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டெல்லாம் போட்டுட்டு காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபெல்லி வந்து சுத்தமாக பயப்படவே மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டு ராஜா பகவத் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராகாவும் வந்துட்டு சுற்றி சுற்றி காரை ஓட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபெல்லிக்கிட்ட வந்துட்டு எப்படி நம்ம ரைடு செம்மையாக இருந்ததா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சே இவ்வளோதான் வந்துட்டு உனக்கு கார் ஓட்ட தெரியுமா, இவ்வளோதான் வந்துட்டு நீ வந்து கேப்பபிளா அப்படின்ட்டு கேட்டுடுறாங்க. ராகாவுக்கு செம ஷாக்கிங் ஆகிடுது. என்னடா இதே நம்ம காரை இப்படி ஓட்டிருக்கோம், இந்த பொண்ணை நம்மளை வந்து அசிங்கப்படுத்துகிறாளே அப்படின்ட்டு வந்து இவங்க யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு காரை ஓட்டுறாங்க செம ஸ்பீடாக. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து க்ளோயி வேற வந்துடுறாங்க. க்ளோயிக்கு ராகா மேலே ஒரு சின்ன க்ரஷ்ன்னு சொல்ல முடியாது, பைபிளுக்கு லவ் தான். ராகானா ரொம்ப உயிர். அவங்க வந்துட்டு ராகா கூட க்ளோஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா இப்போ ஃபெல்லி வந்து க்ளோஸாக இருக்காங்கல்ல, அதை நினச்சி கொஞ்சம் காண்டாகிறாங்க. ஒரு வழியாக காரெல்லாம் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபெல்லி வந்து சொல்கிறாங்க, நீ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு வாமிட் வர மாதிரி தான்ப்பா இருந்துச்சு, ஆனால் எதை நினச்சி தெரியுமா, உன்னோட இந்த பிஹேவியரை நினச்சி எனக்கு வாமிட் வர மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. உனக்கு என் பிஹேவியர் பிடிக்கலல்ல, அப்புறம் எதுக்கிட்டு என் வீட்டில் இருக்கேன், என் வீட்டிலேருந்து வெளியில் போடி அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான் ராகா, எனக்கு இந்த காரை விட்டு வெளியில் போன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக காரை திறந்துட்டு வெளியில் போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரிவ்யூ கொடுக்கணும்ல, அதனால நம்ம ஃபெல்லியும் ராகாவும் சேர்ந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ராகா வந்து கேட்குறாங்க, எப்படி காரில் போனது ஃபன்னாக இருந்துச்சா, எப்படி இருந்தது அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம ஃபெல்லியும் வந்து கொஞ்சம் கலாய்ச்சி விடுற மாதிரியே, ஆமாம் காரில் போகிறது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டுறாங்க. ஸ்டண்ட்டு பார்த்துட்டு இருந்த மொத்த பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இது ராகாவையே கலாய்ச்சி விட்டுட்டாலே இவ பெரிய ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க பையன்ட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ராகாக்கு செம காண்டாயிருக்கு. காரை பற்றி ரிவ்யூ கொடுக்குறாங்க. இந்த காரில் உள்ள டயரை மாற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகாவும் வந்து நல்ல ரிவ்யூலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா வந்துட்டு ஃபெல்லி மேலே செம காண்டா இருக்காங்க. இந்த ஃபெல்லி ஏன் இப்படி இருக்கா, இவ தான் வந்துட்டு என் வாழ்க்கையிலேயே சந்திச்சதுலேயே வந்துட்டு ரொம்ப மோசமானவ, எனக்கு எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவாணியை போட்டு கும்முன்னு கும்மிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நவீராவும் ஹெல்காவும் வந்து கேட்குறாங்க, யாருக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் போல இருக்கே அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு ராகாவும் யோசிக்கிறாங்க,
இந்த 3 பயபிள்ளைகளும் பிளான் போட்டு நம்ம ஃபெல்லி ரூமோட கரண்ட் சப்ளையை மட்டும் கட் பண்ணி விட்டுறாங்க. ஃபெல்லிக்கு வந்துட்டு இருட்டுனா பயம் இல்லை, அதனால ஃபெல்லியும் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மூலியமாக மினி டேன் ஆன் த லைட்டுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. லைட்டு வர மாதிரி தெரியல. உடனே வந்துட்டு யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. வெளியில் ராகா, நவீரா, ஹெல்கா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா இதுவும் வேணும் இன்னும் வேணும்டி உனக்கு, என்னைய போட்டு பாடா படுத்துனேல, நல்லா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உள்ள நம்ம ஃபெலியை வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. முதலையாவது அவங்க கத்துற சத்தமாவது கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. போக போக அவங்க சத்தத்தையே காணும். உடனே ராகாவுக்கு கொஞ்சம் பயமாயிடுது. என்னாச்சு, உள்ள சத்தத்தை காணுமே, ஏதாவது ஆயிருக்குமோ அவளுக்குன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வந்து டோர் லாக்கோட நம்பர்லாம் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் டோர் வந்து ஓப்பன் ஆக மாட்டுக்கு. ராங் பாஸ்வேர்ட்னே காட்டுது. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஜோர்டன் வந்து அங்கே வந்துடுறாங்க. ஃபெல்லியோட ரூமுக்கு முன்னாடி நீங்கள் 3 பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. 3 பேரும் ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.